அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இயேசு வருகிறார், இந்த தாய் மீட்டென்று வருகிறார், பவனியாக இயேசு வருகிறார், இந்த தாய் மீட்டென்று வருகிறார். எழுந்து வா, எழுந்து வா, விரைந்து வா, விரைந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, விரைந்து வா, விரைந்து வா, பவனியாக இயேசு வருகிறார், இந்த தாய் மீட்டென்று வருகிறார். பரிந்து பாடினார், ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடினார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, சின்னமரி மேலேறி அந்த பவனி போகிறார், சின்னமரி மேலேறி அந்த பவனி போகிறார், இன்றும் அவர் என்னையும் என்றும் அரசாளுவார், இன்னும் அவர் என்னையும் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவமறை போக்கவும் பாவியை கைதூக்கவும், பாவமறை போக்கவும் பாவியை கைதூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கூறுகிறது போல நாங்கள் உண்மை காணப்படுத்த எமக்கு தன்னை கிடைத்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளம் போல் நன்றி ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம் மனசபா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சபா. வெள்ளம் போல் சோதனைகள் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, பாடலை பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே
என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானினே, சோதனை நேரத்தில் நண்பரானினே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானினே, சோதனை நேரத்தில் நண்பரானினே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. ஆயுர்வாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எமக்கு தந்த பெற்றோருக்காக நன்றி, எமக்கு தந்த தாளத்துக்காக நன்றி இயேசப்பா. எமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி எம்மை மீட்டவரை ரட்சித்தவரை எமக்கு நன்றி இயேசப்பா. எப்பொழுதும் நம்முடன் தங்கி இருப்பவரை உம்மை நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. நம்முடன் இவ்வேளையிலும் அசைவாடுகிறவரே நன்றி இயேசப்பா. சிறுவர்களாகிய உம்முடன் பேசுகிற இயேசப்பா, உங்கள் மெல்லிய சத்தம் என் காதுகளில் கேட்க உதவும் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுபத்திரம் கொடுப்பேன் என்று சொன்னவரே. என் உச்சம் தலைந்த உள்ளம் கால்வரையும் ஆணிவாய்ந்த கரம் தொட்டு ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர விடப்படுவர் என்றவரை கண்ணீரோடு பாரத்தோடு உலகால் வாயிட்டும் வாழ்த்து பட்டிருக்கிறோம்.
என்னை தொட்டு ஆசீர்வதியுங்கப்பா. மிகுதியான வேளையிலும் உங்கள் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் அமர்ந்து அன்பான இயேசுப்பா, இந்த குறிக்கோளை நாங்கள் ஆசீர்வதிங்கள் இயேசுப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய ஞாயிறு பாடசாலை மாணவர்களாகிய எங்களால் நடத்தப்படுகின்ற இந்த குறிக்கோளை நாங்கள் ஆசீர்வதிங்கள் இயேசுப்பா. நாங்கள் பெற்றோருக்கு தெரிந்தும் தெரியாததும் அறிந்தும் அறியாததுமாக செய்த பாவங்களை மன்னியும் இயேசுப்பா. உமக்கு விரோதமாக செய்த செயல்களை மன்னியும் இயேசுப்பா. மறுபடியும் நாங்கள் செய்த செயல்களை செய்யாதபடிக்கு எங்களை மன்னியும் இயேசுப்பா. ஆமென். இயேசப்பா எங்கள் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு பாவரிக்கை பாடலாக ஜாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 584வது பாடலை பாடுவோம். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். அவனால் தனக்கான கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென்.
நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். எகியாவுக்கு நான் உதவனானேன். வெளிப்படுத்தல் 7 9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடத்திலிருந்தும் ஒருவன் இதுவரை எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகள் தரித்து கைகளில் குறுத்தொலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நன்றி. இன்றைய நாளிலும் செல்வர்களாக எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஜெபத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல புத்தி அறிவு கொடுங்க. திருச்சபைகளுக்கு ஜெபிக்கிறோம். பணிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் கொடுக்க முடியாதவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள். அவரது தொழில் வளங்களையும் ஆசீர்வதியுங்கள். இந்த காணிக்கை போல் எங்களையும் உமக்காக அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாய் வந்தவர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாய் இன்று வழிபாடை நடத்தி கொண்டிருக்கிற எனது திருச்சபையின் ஞாயிறு பாடசாலை மாணவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு பிள்ளைகளை இந்த விதத்திலும் ஆயத்தப்படுத்திய பொறுப்பாசிரியருக்கும் இணை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திங்கட்கிழமை தொடக்கம் பரிசுத்த வாரம் ஆரம்பமாகிறது. அதாவது நாளைய நாள் தொடக்கம் பரிசுத்த வாரம் ஆரம்பமாகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே வழிபாடு இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் நாட்களிலே 5 மணிக்கு வழிபாடு நடைபெறுகிறது. முதலாவது நாள் பெண்களும், நாளை திங்கட்கிழமை பெண்கள் அந்த வழிபாடை நடத்துவார்கள். 2ஆம் நாள் வாலிபர்கள் அந்த வழிபாடை நடத்துவார்கள். 3ஆம் நாள் அதாவது புதன்கிழமை ஆண்கள் அந்த வழிபாடை நடத்துவார்கள். பரிசுத்த வார வழிபாடிலே திங்கள், செவ்வாய், புதன் 5 மணிக்கு வழிபாடு நடைபெறும். அதே விதமாக வருகிற வியாழக்கிழமை பெரிய வியாழன் வழிபாடு ஆகும். அந்த பெரிய வியாழன் வழிபாடும் மாலை 5 மணிக்கு நடைபெறும். அது திருவிருந்து வழிபாடாக இருக்கும். பெரிய வியாழன் வழிபாடு மாலை 5 மணிக்கு நடைபெறும். அது திருவிருந்து வழிபாடாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பெரிய வெள்ளி வழிபாடு. பெரிய வெள்ளி வழிபாடு காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரை 3 மணித்தியால வழிபாடுகள் எமது ஆலயத்திலே நடைபெறும். பெரிய வெள்ளி வழிபாடு காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரை இந்த வழிபாடு நடைபெறும். தயவாக இதிலே திருமறை வாசிப்பவர்கள் அந்த நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு வந்து அவைகளை சரியான விதத்திலே கடவுள் மகிமைக்காய் செய்யும்படி உங்களை தயவாய் விடுகிறேன். செய்திக்காக நமது உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துவோம். இன்றைய நாளிலுமாய் ஞாயிறு பாடசாலை மாணவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிற்கு கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறு என்பதை குறித்து நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிற்றின் போது நாங்கள் குருத்துக்களை தொங்க விடுகின்றோம் அல்லது குருத்துக்களால் தோரணங்கள் செய்து எமது ஆலயங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வேதாகமத்தினூடாக இந்த குருத்தோலை ஞாயிறு என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் போது 4 சுவிசேஷ புத்தகங்களில் இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. மார்க்கு 21 1 தொடக்கம் 11 வரையிலான வசனங்களிலும், மத்தேயு 21 1 தொடக்கம் 11 வரையான வசனங்களிலும், லூக்கா 19 28 தொடக்கம் 44 வசனங்களிலும், யோவான் 12 12 தொடக்கம் 19
வரையிலான 4 சுவிசேஷ நூல்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு, அதாவது குருத்து ஞாயிறு என்பதை நாங்கள் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் நகருக்கு வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்ததையே கிறிஸ்தவர்களாகிய எங்களால் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தும் ஒரு ஞாயிறே இந்த குருத்தோலை ஞாயிறாக காணப்படுகின்றது. இயேசு கழுதை மேல் அமர்ந்து ஒலிவ மலையிலிருந்து வந்து கிதோன் பள்ளத்தாக்கின் வழியாக ஜெருசலேமில் நெருங்குண்டு வெற்றி பவன் மீது கூறும் ஒரு நாளாக காணப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த எமது இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை சீடர்களுடன் சேர்ந்து ஜெருசலேமில் கொண்டாடும்படி புறப்பட்டார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெதபெனே மற்றும் பெத்தானியா என்ற ஊருக்கு அருகில் வந்ததும் 2 சீடர்களை அழைத்து அருகிலுள்ள கிராமத்திற்கு செல்லுங்கள், மனிதர்கள் ஒருவரும் இதுவரை ஏறாத கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அவிழ்க்கும் போது யாராவது இதை பற்றி கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அவர் கூறியபடியே சீடர்களும் கழுதை குட்டியை அவிழ்த்து இயேசுவிடம் கொண்டு தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் ஒலிவமலை அடிவாரத்தில் வந்தது எருசலேமை நெருங்குண்டையில் திரளான மக்கள் கூட்டம் அவரை வரவேற்றனர். அவரை வரவேற்கும் முகமாகவே இந்த ஒலிவமல குழுக்கு எண்ணி ஆடம்பர வரவேற்பு கொடுத்தனர். இயேசு கழுதையின் மேலே அமர்ந்து ஊர்வலமாக வருவதை பார்த்ததும் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் தங்களை ரோமர்களிடம் காக்க வந்த ராஜா என்று நினைத்து வரவேற்பை அளித்தனர். அக்காலத்திலே பிரியமானவர்களை நாம் பார்ப்போமானால் ஒரு அரசர் போரில் வெற்றி பெற்று நாட்டிற்கு வரும்போதே அந்த குருத்தோலையை வைத்து வரவேற்பது அக்காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களின் வழக்கமாக காணப்படுகின்றது. இதைத்தான் எமது இயேசு கிறிஸ்துவிற்கு வரவேற்பு அளித்தனர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான சகரியா இந்த காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். சகரியா 9:9 நான் பார்ப்போமானால், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கின்றவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மலையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றமே இச்சம்பவம் நடைபெற்றது. அக்காலத்திலேயே வெற்றியுடன் திரும்பி வரும்போது குதிரையின் மேல் ஏறி வருவது வழக்கமாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மேல் ஏறி வந்தவை அவருடைய தாழ்மையை இங்கு நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. ஆம், இப்படி மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி சென்று தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகின்ற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று கோஷங்கள் எழுப்பினர். இப்படியே வழி நெடுங்கிலும் வரவேற்பு கொடுத்த மக்கள் இன்னும் சில நாட்களிலேயே இவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்ல போவது இயேசுவுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அங்கு கொடுத்த வரவேற்பை அவர் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். ஓசன்னா என்பதற்கு இரட்சியும் என்று அர்த்தம். சங்கீதம் 118:25 நாங்கள் இதை தெளிவாக காணலாம். கழுதையானது அன்பானவர்களே ஒரு அசிங்கமான மிருகம், ஒரு நாற்றம் அடிக்கும் மிருகம். அதனுடைய சத்தம் மிகவும் கொடூரமாக இருக்கும். இதே போல்தான் நம்முடைய தேவனுக்கு பிடித்தமில்லாத குணங்களும் செயல்களும் இருக்கிறது. அடுத்தாற் போல்தான் அந்த கழுதை குட்டியை ஆண்டவருக்கு வேண்டும் என்று இயேசு கூறியதை போல் இயேசு நம்மையும் அவருடைய சொந்த ஜனமாக அவருக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கழுதை எவ்வாறு இயேசுவுக்கு தேவையாக இருந்ததோ பிரியமானவர்களே, அதே போல்தான் நாம் இயேசுவுக்கு தேவையாக இருக்கின்றோம். இயேசு கழுதையை அவிழ்த்து வர சொல்லாமல் இதுவரை எந்த மனுஷனும் ஏறியிராத கழுதை குட்டியாகிய மரியை அவிழ்த்து வர சொன்னதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். கழுதை இயேசுவை சுமந்தது போலதான் பிரியமானவர்களே, நாமும் இயேசுவின் கட்டளைகளையும் இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று பிறருக்கு அறிவிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இயேசு போகிற வழிகள் எல்லாம் தங்கள் வஸ்திரங்களை விரித்தனர். இது எதனை குறிக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 9:13 யெகூ ராஜாவாகிற போது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து எக்காலம் ஊதி வரவேற்றனர். அதே போல்தான் சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசுவை தங்கள் வஸ்திரங்களை வழியெல்லாம் விரித்து அழைத்து சென்றனர்.
இயேசுவின் இந்த எளிமையான இந்த பிரவேசம் அவருடைய ராஜ்யம் இவ்வுலகிற்குரியது அல்ல என்பதனையும், அவர் இந்த உலக சாம்ராஜ்யத்தை அதிகாரத்தோடும் வன்முறையோடும் ஆட்சி செய்ய வரவில்லை என்பதையும் நமக்கு இங்கு காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 7:9 கூறப்படுவது போலதான் பரலோகத்தில் நாம் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக மிகுந்த சத்தத்துடன் தேவனை நோக்கி துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்த வாண்டிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வாசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாங்கள் எதிர்கொள்ளவே இருப்போம். உண்மையாக நாளில் கர்த்தர்களோடு பேசினதை உணர்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலமாக எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். அத்தோடு கூட இறுதியாக இயேசுவின் தேவாலயத்தில் அவர் பவனி சென்றார். அந்த பவனி சென்ற நாளை இந்த நாளையில் நினைக்க சிறு பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபைக்கு கொடையாய் தந்த இந்த பிள்ளைகளால் இந்த வழிபாடு நடத்த கர்த்தர் பெரிய காரியங்களை தந்திருக்கிறார். ஆகவே உள்ள ஆழத்திலிருந்து மகமாக இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு நாங்கள் துதி செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தரே இயேசுப்பா, இந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், நிறைவானவர். எங்களுடைய வாழ்விலே நீங்க கூட அதிசயமாய் அற்புதமாய் எங்களை நடத்தி வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரம் இந்த இடத்தில் வந்த பிள்ளைகளை நீங்க ஆசையை வைங்க. விசேஷமாய் இன்றைய நாளை வழிபாடை நடத்திய உம்முடைய பிள்ளைகளை சமூகத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த எல்லா தாளந்துகள் திறமைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த தாளந்துகள் மூலமாய் இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டை உடைய நாமத்தை உடைய பிள்ளைகள் மையப்படுத்த அவர்கள் கொடுத்த எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சிறு பிள்ளைகளை நீங்க ஆசையை வந்தீங்க. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் எங்களுடைய திருச்சபையின் எதிர்கால தூண்கள். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரை தூண்களாய் நிறுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருடைய காரியங்களை செய்யும்படி பெற்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படி விசேஷமாக உடைய ஞானத்திலும் அடத்திலும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை, அறிவை, யாத்திரை இந்த நாளில் நீங்க கொடுக்கும்படி சொல்லுகிறோம். இயேசுப்பா, பிள்ளைகளை பேர்களாய் இந்த ஆசையை வருகிறேன். மறுபடியும் உடைய கிருபை நடத்துக்குள்ளே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழிபாட்டில் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம். வழிபாட்டிலே வந்து அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளை பேர்களாய் இந்த ஆசையை வருகிற ஆண்டவரே, அன்று சிறு பிள்ளைகள் தங்களுடைய மனதினால் ஆண்டவரே ஓசன்னா என்று ஆண்டவரை சொல்கிறார்கள். அவ்விதமாக வாழ்வில் முழு நாளிலும் ஆண்டவரே, உயிருள்ளவரை ஆண்டவரே எங்களுக்கு தந்த என்று சொன்னார்கள். ஆண்டவரை, உயிருள்ளவரை உடைய நாமத்தை புகழ தந்ததாக உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தப்படி வந்தார்கள். இந்த இடத்திலே வந்த சிறியவர், பெரியவர், வாலிபர், புதியவர் ஒவ்வொருவரையும் வேதர ஆசையில் வருகிறேன். அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன கவலைகள், வேதனைகள், பாரங்கள், கண்ணிகள், துக்கங்கள் இருக்கிறது இங்கே சந்திக்கும்படி நாங்கள் வந்தாடுகிறோம். விசேஷ விதமாய் இந்த நாளிலே நோயோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் செல்கிறோம். ஆண்டவரே, ஏழையுடைய மகன் ஐபோவுக்காய் நாங்கள் செல்கிறோம். வைத்திய சாலையிலே இருக்கிற அந்த மகனை இந்த நேரத்தில் தொடும்படி செல்கிறோம். ஆண்டவரே, அந்த மகனுடைய கால்களை தொடுக்க பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த மாதிரி கொடுக்கும்படி மன்றாடுகிறோம். அபிநமாய் ஆண்டவர்களுடைய சபையில இருக்கிற முதியோர்களுக்காய் செல்கிறோம். இந்த நாளில் இந்த ஆலய வழிபாட்டை என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று வியாதிகளோடு விடுதலை இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. விசேஷமாய் வலியக்காவுக்கு நீங்க சுகத்தை கொடுக்கப்பா. நம்ம படுக்கையில் இருக்கிற அடியவரை நீங்க உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய கிருபையை கொடுக்கும்படி மன்றாடுகிறோம். அப்படியா சுசிலாக்காவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, சபாயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யுவசியுடைய அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ சகாயத்துக்காக செபிக்கிறோம். ஆலய வழிபாட்டுக்கு போக முடியவில்லை என்று வாஞ்சியோடு இல்லத்திலே தரித்திருக்கிறார்கள். அவர்களை கொடுங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தினால், உடைய சுகத்தினால், பலத்தினால், ஆரோக்கியத்தினால் அவர்களை நடத்தும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த 2 காலம் முழுவதும் அப்பா எங்களை வழிநடத்தின கடவுள் நீங்க தானப்பா. நீங்க எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றுமே இல்லையப்பா. ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் இறுதி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் கடைபிடிக்க, இந்த வாரத்தில் அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் முழுமையாய் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த
பரிசுத்த வாரத்திலே வழிபாடுகளை நடத்துகிற பெண்கள் வாலிபர் ஆண்களை உடைய கரத்திலே தருகிறோம். பெரிய வழியிலே வார்த்தைகளை கொடுக்கிற 7 வார்த்தைகளை கொடுக்கிற உடைய தாசர்களை ஆவியினால் வல்லமையினால் நிரப்பும்படி மன்றாடுகிறோம். நம்முடைய வழிபாட்டில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. வருகிற ஈஸ்டர் வழிபாடை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களோட மல்லக்கரங்களை நடத்தட்டும். இந்த இடத்தில் வந்த பிள்ளைகளை பேர்கள் ஆசீர்வதி திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்க ஆண்டவரை இன்னுமாக இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஜனாதிபதி தலைவர்கள் நடக்க போற தேர்தல்கள் ஆண்டவரை ஏற்ற விதமாக இந்த தேர்தல் நடந்த நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்பட நீங்க கிருபை செய்யப்படி வந்தாருகிறோம். வைத்தியசாலையிலே வியாதிகளோடு இருக்கிற வேதனைகளோடு கண்ணீரோடு துக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு குணமாக்கும்படி சொல்லிக்கிறோம். நீங்க பரம வைத்தியராக இருந்து வாசம் பண்ணி வழிநடத்தும்படி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தேசத்தை முற்று முழுமாய் உடைய சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இயற்கையுடைய கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உஷ்ணம் அதிகரித்து மக்கள் வாழ முடியாமல் இந்த காலநிலைகள் மனுக்குலத்துக்கு பாதிப்பாய் இருக்கிறதை நீங்க காக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த காலநிலைகளை சாதகமாக்குங்கள். இந்த மனுக்குலம் நீங்க படைத்தது. இந்த மனுக்குலத்துக்கு தீங்கு வராம காக்கிற கடவுள் நீங்க ஆண்டவரே. இயற்கையினால் இந்த தீங்குகள் இந்த மனுக்குலத்துக்கு ஏற்படாதபடி இந்த பாதுகாக்கும்படி சொல்லிக்கிறோம். இயற்கையில் எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படி மன்றாடுகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகின்ற நாட்கள் வேளைகளில் உடைய கிருபை விசேஷமாய் இந்த பரிசுத்த வாரத்தில் உடைய அன்பு கரம்பிடித்த ஆண்டவரை உடைய பிள்ளைகளாகிய இதை கரம்பிடித்து வழிநடத்தும்படி கவலைகள் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் பார்க்கிறோடு தந்தவர்களே உடைய ஆறுதல் ஆட்கொள்ளும்படி உங்களோட கருத்தில் உங்களோட பிள்ளைகளை தந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே செவமேடி இருக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடு கடவுளுடைய அனைத்து பிள்ளைகளோடு என்றும் என்றும் சதா காலத்தில் கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரையே சொல்கிறேன், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்கிறேன். என் ஆத்துமாவே